அவங்களுக்கெல்லாம் வாக்கிய சொல்லி கொடுக்கவே மைக் இந்த கடையை போட்டு எல்லாம் பார்த்திருப்பாங்க. ஒரு வாக்கில் நிக்கிறோம். அதாவதுங்க தெரியும் பாடிக்கலாம். மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. ஏன்னா குருவுக்கு அடுத்தபடியாகத்தான் தெய்வம் இல்லையா? அப்படி ஏன்னா அம்மா அப்பான்னு சொல்லி ஒருத்தர் எழுதணும்னா அவனுக்கு எழுத பயிற்சி படிப்பெல்லாம் சொல்லி கொடுக்கிறது யாரு? குரு. ஆமா ஆமா. அதனாலதான் வேதம் முதல் வேதியனுக்கு ஒரு மலைன்னு சொன்னாங்க. அடுத்து நீதி மன்னன் நெறியனுக்கு ஒரு மலை. ஏன்னா ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா என்ன முக்கியம்? அந்த நாட்டை அரசு பரிவாரம் செய்யக்கூடிய மன்னன் நல்லா இருக்கணும். ஆமா. அதாவது சொல்லுவாங்க மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளின்னு சொல்லுவாங்க. ஏன் தம்பி அப்படின்னு முதலமைச்சர் நல்லா இருக்கணுங்கிற அது நம்மளுக்கு வேண்டாம். அரசியல கொண்டாடாதீங்க. மன்னன் எப்படி அந்த நாட்டை காப்பாத்துறாங்களோ அந்த மாதிரி தான் அந்த நாடு இருக்குமா. அதுக்காக இன்னொரு மலை, மன்னனுக்காக ஒரு மலை, மூன்றாவதாக ஒரு மலை மாதர் கற்புடைய மங்கைக்கு ஒரு மலை. ஏன்னா பெண்களில நாமெல்லாம் கிடையாது. தாய் குளங்களிலாம் யாருமே பிறந்திருக்க மாட்டாங்க. பெண்கள் நம் நாட்டின் கண்கள் கண்கள். தாய் குளங்களுக்காக ஒரு மலை. சரி. இந்த விதமாக மாசத்திலே 3 மலை முன்னிவ நாட்டு சீமையில வருடம் மூறி பொன்னர் சங்கர் பொன்னிவ நாட்டை ஆட்சி பரிவாரம் செய்யும் போது இந்த மாதிரி மலைமாளிகள் எல்லாம் பொழியுது. அது மட்டும் இல்லாம அண்ணமாருடைய ஆட்சி காலத்துல ககனல்ல பறக்காது கண்ணே பறக்காது பறக்காது சிட்டு பாரு